நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், எத வேணாலும் விட்டு குடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் உண்மதாங்க. ஆனா, அந்த மனசுக்கு புடிச்சவங்களே நம்மள கஷ்டப்படுத்தி, வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்க்கும்போது தான், நம்மளோட மனசு ரணமாகுது. ஆக, ஒரு நபர்னால நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும் குடுக்க முடியுமோ, அதே அளவுக்கு வலியையும், வேதனையும் அந்த நபர்னால நமக்கு குடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம். இந்த விஷயங்கள உங்களோட வாழ்க்கையில எப்பவுமே செய்யவே செய்யாதீங்க. இப்ப இருக்கிற மாரி தான் எப்பயுமே ஆரோக்கியத்தோடயே இருப்போம் அப்படின்னு நெனச்சுட்டு, உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனத்த செலுத்தாம இருந்துறாதீங்க. உங்களோட பர்சனல் விஷயங்கள இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு, அவங்க அத யார்கிட்டயுமே சொல்லாம சீக்ரெட்டா வப்பாங்க அப்படின்னு நெனைக்காதீங்க. ஒருத்தரோட முகத்த பார்த்து அவங்களோட கேரக்டர்ஸ ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களால செய்ய முடியாத வேலைகள யாராலயுமே செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு யோசிக்காதீங்க. ஒருத்தருடைய பேச்ச வச்சு அவங்க நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. நீங்க தப்பு ஏதும் பண்ணாம, ஏதோ ஒரு தவறான புரிதல்னால ஒரு நபர்கிட்ட உங்க பக்கட்டு இருக்கக்கூடிய நியாயத்த அழுது, புலம்பி, போராடி தான் எடுத்து புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் உங்க மனசோட போராடி அவங்கள விட்டு விலகி இருங்க. ஏன்னா, இந்த சமயத்துல நீங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவு, ஒண்ணு உங்கள எமோஷனலா வீக் ஆகுறத கொஞ்சம் குறைச்சு விடும். அப்படி இல்லையா, உங்கள பத்தி அந்த நபர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கும். நம்மள நாமே முட்டாளாக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க நம்மள புகழ்றாங்க, பாராட்டுறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள முழுசா நம்பி, அவங்க அவங்கள பத்தி ஒரு 2 வார்த்தை சொன்னாங்க அப்படின்னும்போது, நம்ம நம்மள பத்தி 100 வார்த்தை அவங்க கிட்ட சொல்றது. அதே மாரி ஒருத்தவங்க நம்மள கோவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தகாத வார்த்தைகள பயன்படுத்தியோ, இல்ல கேலி கிண்டல் செஞ்சோ பேசுறாங்க அப்படின்னும்போது, நம்ம உடனே அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணி, நம்மளும் அதே மாரி வார்த்தைகள சொல்லி அவங்கள திட்டுறது. அதே மாரி ஒரு நபர் நம்மக்கிட்ட ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக, அவங்க சொன்ன விஷயங்கள் எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்காம, அது அப்படியே உண்மை அப்படின்னு ஏத்துக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க. மதிப்பு தெரியாத இடத்துல நம்ம அன்ப வாரி வாரி கொட்டி குடுத்தாலுமே கூட, அந்த அன்புன்றது அவங்களுக்கு வெறும் குப்பையா தான் தெரியும். ஒரு தடவ உங்களோட அன்ப அவங்க உணரல அப்படின்னும்போது, விட்டு விலகி வந்துருங்க. அவங்களா உங்கள தூக்கி குப்பை தொட்டியில வீசுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா, உங்களோட அன்பு அப்படின்றது ஒண்ணும் கேவலமான விஷயம் கிடையாது. அதனால அத மதிங்க. அப்பதான் மதிப்பு தெரியாத இடத்துல கொண்டு போய் உங்களோட அன்ப நீங்க கொட்ட மாட்டீங்க. வாழ்க்கையில நீங்க வெற்றிய தக்க வைக்கணும் அப்படின்னா, இந்த 5 விஷயங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 1. கம்மியா பேசுங்க, மெதுவா பேசுங்க, நெறைய கவனிங்க. 2. உங்களோட ஹெல்த்துக்கு எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. 3. உங்கள நீங்களே எஜுகேட் பண்ணிக்கோங்க. புதுசு புதுசான விஷயங்கள நெறைய கத்துக்கோங்க. 4. ஈகோ, கோபம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 5. கவலைப்படுறத விட்டுட்டு நல்லா சிரிங்க, நெறைய சிரிங்க. அப்புறம் உங்க குடும்பத்த விட்றாதீங்க. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றத விட, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றது தாங்க இங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. சாப்பாட்டுல உப்பையும், சர்க்கரையும் அளவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே மாரி வாழ்க்கையில அன்பையும், அக்கறையையும் அளவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது நம்மளோட மன ஆரோக்கியத்துக்கு நல்லது. எதுவுமே அளவோட இருக்கும்போது இங்க பிரச்சனை கிடையாது. அளவுக்கு மீறும்போது தான் இந்த பிரச்சனையோட சேர்ந்து நமக்கு ஏமாற்றமும் கிடைக்குது. ஒரு நபர் நம்மக்கிட்ட பொய் தான் சொல்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருந்தும், எதுக்காக அந்த பொய் சொன்னீங்க அப்படின்னு மட்டும் கேட்கவே கூடாதுங்க. ஏன்னா, அவங்க அவங்களோட பொய்ய நியாயப்படுத்துறதுக்கு மறுபடியும் மறுபடியும் நம்மக்கிட்ட பொய் தான் சொல்லுவாங்க. ஒருவேளை வேற வழியே இல்லாம அந்த பொய்ய ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அவங்க, இந்த பொய் சொன்னதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தே திருப்பி போட்டுருவாங்க. இந்த மாதிரியான சூழல நீங்களும் உங்களோட வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. சமயத்துக்கு ஒரு பேச்சு, ஆளுக்கு தகுந்த நடிப்பு அப்படின்னு வாழ்றவங்கலாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நேர்மையா வாழ்றேனா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. பொதுவாவே நேர்மையா வாழ்றவங்களுக்கு எதிரிகள் அதிகம், துரோகிகள் அதிகம், ஏன் விமர்சனங்கள் கூட அதிகம் தான். அதே மாதிரி இறைவனோட அருளும் அதிகம். அதனால யார் உங்களை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அதை பெருசுபடுத்திக்காதீங்க. இறைவனோட அருள் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களை வீழ்த்தவே முடியாது.